Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to Subhiyum Naanum. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ஸ்பெஷல் ரெசிபியை தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம எப்படி மாவு பிசைஞ்சால் நமக்கு சாஃப்டான பிடி கொழுக்கட்டை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன சின்ன டிப்ஸோடு இந்த வீடியோவை போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த பிடி கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நான் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் ஆல்ரெடி ரெடிமேடாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த மாவை எடுத்துக்கலாம், அல்லது இடியப்ப மாவையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், இல்லைனா கடையில் கொழுக்கட்டை மாவுனே விற்கும், அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி வீட்டிலையே ரெடி பண்ண மாவை தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மாவு எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னா, பச்சரிசியை நீங்கள் 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நம்ம ஒரு டவல் போட்டு நல்லா அதை காய வச்சுக்கலாம், கொஞ்சம் ஈரமெல்லாம் போகிற மாதிரி. ஆனால் ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது. கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்போதே மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அரிசி மாவு சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ இப்படி ரெடி பண்ண அரிசி மாவை நம்ம ஒரு பேனில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஏன் அரிசி மாவு வறுக்கிறோம் அப்படின்னா, இது ஆல்ரெடி கொஞ்சம் குக் ஆயிரும் நம்ம பிடி கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்தது நம்ம கொழுக்கட்டை நமக்கு ஒட்டாமல் வரும், இல்லைனா ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக உள்ள மாவு மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம இந்த அரிசி மாவை நல்லா கலர் மாறாமல் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ சிம்மில் வச்சுக்கோங்க. நீங்கள் சிம்மில் வைக்காமல் வறுத்தீங்க அப்படின்னா இந்த அரிசி மாவு அடியில் கரிஞ்சி போயிடும். ஸோ சிம்மில் வச்சு இதை வறுத்து எடுத்துடலாம். ஸோ இப்போ அரிசி மாவு நம்ம வறுத்தாச்சு, நமக்கு பார்த்தாலே தெரியும். அடுத்தது நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் அரிசி மாவு எடுத்தீங்களோ அதில் 3/4 கப்பு எடுத்தால் போதும். உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா 1 கப் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 2 கப் தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா கரையிற வரலும் நல்லா அடுப்பில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ நான் 2 கப் தண்ணி ஆட் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், இது நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எப்போ வேணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் அடியில் கொஞ்சம் கட்டியாக இருக்குது, நான் இதை கொஞ்ச நேரம் கூட வைக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு கொதிச்சா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு நம்ம வெல்லம் காய்ச்சி வச்சுருக்கிற அந்த சிரப்பை நம்ம இந்த பேனில் வடிகட்டிடலாம். ஸோ ஏதாவது தூசி ஏதாவது இருந்தால் நமக்கு வந்துடும். ஸோ அதனால தான் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் சூடான உடனே இதில் தேவையான அளவு, அதாவது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நான் ஏலக்காய் பொடி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவு நல்லா ஒட்டாமல் இருக்கும், அதே நேரத்தில் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்ல தூக்கலாக இருக்கும். ஸோ அதனால் நான் 1/2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நான் 1 கப் இன்றைக்கி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெஷ் தேங்காய் தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் தேங்காய் தான் இதுக்கு எப்போவுமே நல்லாயிருக்கும், அதனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கி துருவி வச்சுக்கோங்க. ஸோ 1 கப் தேங்காய் நான் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற 1 கப் மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் மாவு ஆட் பண்ணும்போது தண்ணி எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மாவு ஆட் பண்ணிட்டாலும் கட்டி ஆயிரும். ஸோ நான் 1 கப் எடுத்ததில் ஒரு கைப்பிடி அளவு மாவு மீதி ஆயிடுச்சு. ஸோ அது வரலும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா தண்ணி கம்மியாக இருந்தது. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நமக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வரும்போது நல்லா கட்டியாயிரும். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் கட்டியாக இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப கட்டியாகவும் இல்லை. ஸோ இந்த அளவுக்கு மாவு இருக்கணும். ஸோ இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். இது நல்லா கை தொடுற அளவுக்கு நமக்கு ஆறணும், அப்போ தான் நம்ம பிடி கொழுக்கட்டை பண்ண முடியும்.
ஸோ இப்போ ஆறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கையில் ஒரு சின்ன போர்ஷன் மாவு எடுத்து நம்ம இந்த மாதிரி உருட்டி, இப்போ பாருங்கள் இந்த மாதிரி உருட்டிட்டு லைட்டாக இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போ தான் நம்மளோட ஃபிங்கர்ஸோட அந்த தடம் பதியும். பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் அழகாக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள் நமக்கு செஞ்சாச்சு எல்லாமே. இது கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் பிடிக்கும்போது கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. அதுக்கடுத்தது நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இட்லி பாத்திரத்தில் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கிளாத் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கிளாத் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக நெய்யோ அல்லது எண்ணெயோ இதில் தடவி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் இட்லி பாத்திரத்தில் தான் வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ இட்லி பாத்திரத்தில் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்கள் வைக்கும்போது நிறைய வைக்காதீங்க. நம்ம 2வது தடவையும் வச்சு எடுத்துக்கலாம் நிறைய இருந்தது அப்படின்னா. ஸோ இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இதை வச்சு 7 to 8 மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நல்லா வெந்துடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம அரிசி மாவுலாம் வறுத்துருக்கிறதுனால அதிகமாக நேரம் வைக்கணும்னு தேவை கிடையாது. இப்போ 7 to 8 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் நம்ம கொழுக்கட்டை அழகாக வெந்து வந்திருக்கு. இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் இதே மாதிரி நான் வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம கொழுக்கட்டை எல்லாமே வச்சு எடுத்தாச்சு. ஸ்டீம் பண்ணி பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. இது பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரலும் எல்லாருமே சாப்பிட்லாம். இது நம்ம சர்க்கரை எதுவும் ஆட் பண்ணல, ஜாக்ரி ஆட் பண்ணி தான் இதை நம்ம பண்ணுறோம். அதனால் இது உடம்புக்கும் நல்லது. இப்போ பாருங்கள் நான் உடச்சி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ அரிசி மாவு வறுக்கும்போது நல்லா வறுக்கலை அப்படின்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக வராது, நமக்கு உதிரியாக இருக்கணும். அரிசி மாவு சரியாக வறுக்கலை அப்படின்னா உள்ளே மாவு மாவாக இருக்கும். அதனால தான் அரிசி மாவு வறுக்கும்போது பார்த்து வறுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நமக்கு சூப்பரான டேஸ்டான பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.